கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் காணும் பொங்கல் கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், சொல்லுங்க, அந்தி சாய்ந்த பிறகும் இந்த சூழல்ல அங்க கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு? மணிமாறன், இங்கே உற்சாகம் கொஞ்சம் கூட குறையவில்லை என்று சொல்ல வேண்டும். அதாவது காலை முதலே இங்கு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது இந்த நாள் மட்டும்தான் மற்ற பகுதிகளிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் குடும்பங்களோடு பல்வேறு பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்தும் வாகனங்களில் ஒன்றாக வந்துள்ளார்கள். இவர்கள் இங்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றாக இணைந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதே சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாது இங்கு நீங்க பார்க்கலாம், திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த சிலை 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த சிலைகள் அமைந்துள்ளன. இந்த சிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் அதற்கான வண்ண விளக்குகள் அலங்கரித்து அது பார்வைக்கும் மிக அழகாக உள்ளது. அது மட்டுமில்லாது இங்கு வந்துள்ள மக்கள் ஒவ்வொருவரும் உற்சாகமாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது உற்சாகம் கொஞ்சம் கூட குறையாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இது பார்ப்பவர்கள் அனைவருக்குமே சந்தோஷமா இருக்கிறது. ராம்குமார், சொல்லுங்க, இந்த கொண்டாட்டத்தை பொங்கலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. முதல்ல எல்லாருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த வட்ட பொங்கல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஏன்னா கடற்கரைக்கு வந்தோம் நாங்கள். கடற்கரையில் இன்னும் நிறைய கூட்டம், நல்லா கவர்மெண்ட்லாம் நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, திருவள்ளுவர் சிலைக்கு போகக்கூடிய போட் வசதி இல்லாமல் இருந்துச்சு. அது எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது. அதுக்கு போட் வசதி அமைச்சு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு காணும். காயத்ரி, நீங்க இப்போ வந்திருக்கீங்க, இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இங்கே போட் ரைடிங் போனோம், அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விவேகானந்தர் பார்த்தோம், நல்லா இருந்தது. புக்ஸ்லாம் இருந்தது, நல்லா இருந்தது. ஷாப்பிங் நிறையா பண்ணோம். கவிதா இருக்காங்க, திருவண்ணி சேர்ந்த கவிதா, அவங்ககிட்ட கேட்கலாம். கவிதா, சொல்லுங்க, எப்படி இருந்த இந்த பொங்கல், என்னெல்லாம் செஞ்சீங்க இந்த காணும் பொங்கல் சொல்லுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ரொம்ப சூப்பராக போட்டிங்லாம் போய் இந்த கன்னியாகுமரிக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினோம். ஒரு வருஷம் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பொங்கலை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அது மக்களிடமே கேட்கலாம், எப்படி இருந்தது பொங்கல் அப்படி சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். பொங்கலா பொங்கல். அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவருமே உற்சாகமாக இங்க கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. உற்சாகம் கொஞ்சம் கூட குறையவில்லை என்றே சொல்லலாம். மணிமாறன், உண்மைதான் நாகராஜன். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் தங்களுடைய காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மளாலும் பார்க்க முடிகிறது. இது குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.